ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜனதா எச்சினி மற்றும் எச்சினி வகைகள் எத்தனை எச்சினிகள் இருக்கோ அத்தனை எச்சிகளுக்கும் சேர்த்து நம்ம மை ரெடி பண்ணுறோம். நம்மளுடைய சீடர் தான் இந்த மை இப்போ அரைக்கிறாரு. இந்த ஜனதா எச்சினி மற்றும் அனைத்து எச்சினிகளுக்கும் அதுபோல் லட்சுமி அனைத்து நமக்கு குபேரவசியம் அனைத்துக்கும் சேர்த்து இந்த தனவசியம் பணவசியம் இதுகளுக்கு சேர்த்து நம்ம மை ரெடி பண்ணுறோம். அந்த மையை இன்னைக்கு அந்த பதிவைத்தான் பார்க்குறோம். அதுபோல் எச்சினிகளுக்கும் மை சேர்த்து அதுபோல் அஷ்டகாளி அந்த அஷ்டகாளிகளுக்கும் அந்த அகோர முறையில் மை ரெடி பண்ணுறோம். அதையும் இந்த 2 வீடியோவும் சேர்த்து நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறோம். ஏன்னா 2 மைகளும் நம்ம சேர்த்து ரெடி பண்ணுறதுனால அதை நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதை பதிவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சீடர் அடைக்கிறாரு, அதை பார்க்கலாம். இந்த மை சிறப்பாக இருக்கும். அந்த மையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சீடர் அரைச்சிட்டே சொல்லுவார், கேளுங்க. சுவாயனமா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தனதா எச்சினிக்காண்டி உள்ள வசிய மை. இந்த மை வந்து சகல எச்சினிகளும் எச்சினியில் பலவிதமான எச்சினிகள் இருக்குது. சகல எச்சினிகளுக்கும் இந்த மை வந்து ஆக்ரோஷனமாகும், சித்தியாகும். இந்த மையை வச்சுக்கிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குபேரலட்சுமி மைக்கும் இதை பயன்படுத்தலாம். நான் தனதா எச்சினின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சினி வந்து லட்சுமியோட அம்சமான ஒரு அம்சம் கொண்டவன்னு சொல்லலாம். இந்த மை சாதாரண மை இல்லை, அவ்வளோவுமே 21 வகையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மை வந்து எல்லா வகையான எச்சினிகளுக்கும் குபேரவசியம், பணவசியம், தனவசியம், ஆக்ரோஷ வசியம், என்னென்ன வசியங்களில் என்னென்ன வசியங்கள் இருக்கோ, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செல்வங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மை அவ்வளோ தூரம் பலனளிக்கக்கூடிய ஒரு மை. இந்த மை நான் தேவைப்படக்கூடியவங்க இந்த மையை நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த மை வந்து நம்ம வந்து காப்பு கட்டி சாவன் நிவர்த்தி பண்ணி இந்த மையை வந்து நம்ம எடுத்து இன்றைக்கி அரைச்சிக்கிட்டு இருக்கோம். முறையாக படையல் வச்சு முறையாக தான் நம்ம வந்து இன்றைக்கி அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து சிலவங்க வந்து பல விதமாக அரைக்கிறாங்க, பல விதமாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு முறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எதை பண்ணினாலும் நம்ம முறையாக காப்பு கட்டி சாவநிவர்த்தி பண்ணி மூலிகைகள் எடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு தனதா எச்சினிக்குள்ள மை தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மை வந்து தனதா எச்சினிக்கு மட்டும் இல்லை, லட்சுமிக்கும் வந்து லட்சுமி வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க, எச்சினிகளை வசியப்படுத்தக்கூடியவங்க, 64 வகையான எச்சினிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனால் தனதா எச்சினிக்காண்டி தான் வந்து நம்ம இந்த மையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் சகல விதமான எச்சினிக்கும் இந்த இது வந்து நமக்கு மை வந்து நமக்கு சித்தியாகும். இது தேவைப்படக்கூடியவங்க எங்களை தொடர்பு கொண்டு இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சகல செல்வாக்கியமும் சகல பண வசதிகள், செல்வ வசதிகள், எல்லா விதமான சகல சித்துகளும் சித்தியாகும். அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த மையை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டகாளி மைனா ஒரு அனைத்து காளிகளும் வந்து வசியமாகக்கூடிய ஒரு மை.
காளியில் என்னென்ன காளிகள் உண்டோ அவ்வளோ காளிகளை வந்து உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மையை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து சர்வகாளி மொத்தத்தில் என்னன்னா அட்டகாளி 8ன்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டகாளி 8க்கும் உள்ள மை தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து அகோரி முறையில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மை. இது வந்து சாதாரணமாக உள்ள குருமார்கள் வந்து இந்த மையை வந்து திடீர்னு ரெடி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மை ரெடி பண்ண மாட்டாங்க. வேறு முறைகளில் தான் பண்ணுவாங்க. ஒரு குருமார்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள இதுகளில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து என்னென்னா அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய மை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா அஷ்டகாளி அனைத்து காளிகளும் அஷ்டகாளிக்குள்ள மை அஷ்டகாளி மை தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அனைத்து காளிக்கு மட்டும்தான் இந்த மை வந்து காளிக்கு மட்டும் உபாசனை பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மை வந்து உபயோகிக்க முடியும், பயன்படுத்த முடியும். வேற எந்த ஒரு தெய்வங்களை உபாசனை செய்கிறதுக்கு இந்த மை வந்து பயன்படுத்த முடியாது. அஷ்டகாளி மை வந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து எங்கள்கிட்ட தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த அனைத்து காளிகளும் வசப்படுத்தக்கூடிய அஷ்டகாளி மை தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மை வந்து சாதாரண சில குருமார்கள் வந்து திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அகோரி முறையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய முறையில் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அகோரிகள் இந்த மை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அஷ்டகாளி மை தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட வாங்கி பலன் பெறலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து எங்கள் சேனலில் தொடர்பு கொண்டு இந்த மையை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா?